அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசின் வாகன நிறுவனத்திலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது அதில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 31 வேக்கன்சி இருக்குது. அதாவது இதுக்கு எஜுகேஷன், அதாவது இதோட வேலையோட பேர் என்ன, ப்ராஜெக்ட் இன்ஜினியர், அதாவது மெக்கானிக்கல். பெரும்பாலும் மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கு இதில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் படிச்சிருக்கவங்களுக்கு இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எடுத்துருக்காங்கன்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் கல்வி நிலையத்தில் பிஇ அல்லது பிடெக் அதற்கு இணையான படிப்புகள் மற்றும் அதை விட அதிகமாக படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். எம்இ எம்டெக்கு முடிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்னன்னு பாருங்கள். விண்ணப்பதாரர் வயது குறைந்தபட்ச வயது 21, அதிகபட்சமாக 30, 40. அது கேட்டகரி வைஸாக பிரிச்சிருக்காங்க. அதை பாருங்கள். அது அடுத்து நான் அடுத்த ஃபார்ம் இருக்கும்போது சொல்கிறேன். அடுத்து சேலரி, அதாவது தேர்வாகிறவங்களுக்கு சேலரி மாத ஊதியம் 50,000. செலெக்ஷன் ப்ராசஸ் எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னா, நேர்காணல் தான். இதில் நேர்காணல் மூலம் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மார்க் கொடுக்குறாங்க. அதை நான் பின்னாடி விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறதுன்னா, வெப்சைட்டில் போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஆன்லைனில் அதாவது விண்ணப்ப ஃபார்மை எடுத்து அதை அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து அதில் ஃபார்மை ஃபில் பண்ணி அதை கொடுத்துருக்க அட்ரஸுக்கு முகவரிக்கு நம்ம அதில் அனுப்பிடணும். அதில் இது அனுப்ப வேண்டிய கடைசி நாள், அதாவது அப்ளிகேஷன் போட வேண்டிய கடைசி நாள் 12/10/2024. அதுக்குள்ளே நீங்கள் அன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன செஞ்சிடணும், அப்ளிகேஷன் அங்கே போய் சேர்ற மாதிரி பார்த்துடணும். ஏன்னா இது முகவரிக்கு அனுப்ப சொல்கிறாங்க, அதனால் போஸ்ட் வழியாக. அதனால் நீங்கள் அந்த தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் நீங்கள் அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ஈஸி. ஆனால் இது தபாலில் போகிறதுனால 2 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் அப்ளை பண்ணியே ஆகணும். சரி, இப்போ நாம் அடுத்து அந்த ஃபார்ம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் விரிவாக கேட்டகரி வைஸாக போட்டிருக்கிறத பார்த்துட்டு அப்புறம் ஃபார்மை ஃபில் பண்ணணும் விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள். இதில் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் நம்பர் ஆஃப் போஸ்ட் 2. யூஆர்னா அன்ரிசர்வில் 2 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், மெக்கானிக்கல் படிச்சிருக்கணும். இது என்ன செக்ஷன் எடுக்கிறாங்கன்னா, ப்ராஜெக்ட் பிஏன்னா பர்சனல் அசிஸ்டண்ட்டு, அவங்க ஹெட் ஆஃபீஸ் ஹெட் மேனேஜர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கேட்டகரியில் பிரித்து எடுக்கிறாங்க. இதுக்கு பிஇ பிடெக் தான். அதாவது 4 வருஷம் ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சுருந்துருக்கணும் பிஇ பிடெக். சில பேர் பார்ட் டைமாக அப்படி இப்படின்னு இருப்பாங்கல்ல, ஆனால் இவங்க இதிலே கொடுத்துட்டாங்க 4 வருஷம் ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சுருந்துருக்கணும் பிஇ பிடெக்கு. சரி, அதாவது ஏஐசிடியோ அல்லது யூசிஜி இதில் 55% அதுவும் அதுக்கு மேலேயும் நீங்கள் மார்க் எடுத்துருந்துருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸு 3 வருஷம் இருக்கணும். 3 வருஷம். இதுக்கு ஏஜ் லிமிட்டு 21லேருந்து 40 வரைக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பிஏ எலக்ட்ரிக்கல் அதுக்கு ஒரு போஸ்ட், அது இதே கண்டிஷன் தான். அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அதில் 1. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டிஐ அப்படின்னு ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் மெக்கானிக்கலில் யூஆரில் 2 பேர், அன்ரிசர்வில் 2 பேர் எடுக்கிறாங்க. அதே ஏஜ் லிமிட் தான், அதே குவாலிஃபிகேஷன் தான். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஹெச்எப்பில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் அதில் முடிச்சிருக்கணும், அதுக்கு 2 பேர், அது இதே தான், ஏஜ் லிமிட் இதே தான். அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் என்கியூ செக்ஷன் வச்சுருக்காங்க. அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி அதில் யூஆரில் 2 பேர். ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் அதில் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம், அதில் 2 பேர் எடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலில் தனியாக யூஆர்னு சொல்லி 1 எடுக்கிறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெட்டலாக்குரியில் யூஆரில் 1 எடுக்கிறாங்க. அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கெமிக்கல் அந்த செக்ஷனில் 2 பேர் எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எஸ்ஸும் போட்டு மெக்கானிக்கல் முடிச்சிருக்கோம், அதில் யூஆர் செக்ஷனில் 3 பேர் எடுக்கிறாங்க. இதே ஏஜ் லிமிட் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எஸ்ஸில் எலக்ட்ரிக்கலில் 1. அப்புறம் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எஸ்ஸில் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷனில் யூஆர் செக்ஷனுக்குள்ள 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் எஸ்ஸில் அதே தான். அடுத்து ப்ராஜெக்ட் எஸ்ஸில் கார்டு ஸ்பெஷலிஸ்ட்டு அது யூஆரில் 1. அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பி மெக்கானிக்கலில் 4 யூஆர், 1 ஓபிசி அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டி இருப்பாங்க அதில். அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பி அதில் எலக்ட்ரிக்கலில் 1, அது யூஆர் தான் அன்ரிசர்வ். ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பி எலக்ட்ரானிக்ஸில் யூஆரில் 1.
ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பி, கேட் ஸ்பெஷலிஸ்ட்டில் வந்து யூஆரில் 1, இப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி, இப்போ அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறது பாருங்கள். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன போட்டாங்கன்னா ஃபீஸ் வந்து 300 ரூபா. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் நீங்கள் 300 ரூபா கட்டணும். அதில் எங்கே எடுக்கணும்னா எஸ்பிஐ பேங்கில், எஸ்பிஐ பேங்கில் இந்த வெஹிக்கிள்ஸ் நிகாம் லிமிடெட் அப்படின்ற அட்ரஸில் மெஷலஞ்சஸ் அப்படின்னு போட்டு நீங்கள் எடுக்கணும். இதில் யார் யாருக்கு ஃபீஸ் கட்டுறது எக்ஸப்ட்னு பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, பிடபிள்யூடின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? மாற்றுத்திறனாளிகள். அடுத்து ஃபீமேல் அப்ளிகன்ஸ், இவங்களுக்கு யாருக்குமே ஃபீஸ் கட்ட தேவையில்லை. மற்றவங்களுக்கு நீங்கள் கட்டணும். மற்றவங்க எல்லாமே ஃபீஸ் கட்டணும். யார் யார் கட்ட தேவையில்லை? எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேல்ஸ், பெண்கள், இவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி உங்களுக்கு ஆக்டிவ் இமெயில் அட்ரஸை என்ட்ரி பண்ணணும், மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணணும், ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணணும், எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்து இதை டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஜாப் லொக்கேஷன் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஜாப் லொக்கேஷன் வந்து தெலுங்கானா ஸ்டேட்டில், தெலுங்கானாவில் தான் போஸ்ட் உங்களுக்கு, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், அடுத்து 50,000 சம்பளம் சேலரி. அதே மாதிரி நோ இன்க்ரிமெண்ட்டு, அதே கொடுத்துட்டாங்க. இன்க்ரிமெண்ட்டே கிடையாதான், சம்பளம் கூடுறதும் கிடையாதான், ஒன்லி ஃபிக்ஸடு தானே. எல்லாமே தொகுப்புதியம் தான் பாருங்கள். எல்லாம் தான், எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் பண்ணுறாங்க. ஆனால் இதனாலும் பரவாயில்லை, நம்ம அதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து ஜாப் ஸ்பெஷலைசேஷன் வந்து அவுட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், அதையும் நீங்கள் கொடுப்பாங்க. வேறு ஆக்டிவிட்டீஸும் தருவாங்க, நீங்கள் அதையும் செய்யணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ப்ராடக்டை கேரி அவுட் பண்ணுறது, ஆடிட் பண்ணுறது, இதெல்லாம் ஒர்க்கு நிறைய இருக்குது தான் செய்யும். நம்ம கவர்மெண்ட் வேலை கிடச்சா போதுங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், பிஇ, பிடெக் முடிச்சிருக்கலாம். அடுத்து ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டு 2D drawing and 3D drawing and able to understand specialization. அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபார்ம் பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம், என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதிலே கீழே பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கு, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் அந்த அதில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை தான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் பிடிஎஃபாக பண்ணால் தான் எதுவும் மிஸ்டேக் வராது. ஆனால் பிடிஎஃப் ஃபார்மேட்டாக தான் இருக்குது, நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். சரி, அதில் மேலே பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரு டேட்டு பண்ணிக்கிறணும். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட்டு, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத போஸ்ட் பேர் எழுதிடணும். ரைட் ஹேண்ட் சைடு வந்து ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிக்கிறணும். டு த சீஃப் ஜெனரல் மேனேஜர், அவர் தான் அனுப்புகிறோம் நீங்கள். அடுத்ததாக பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன ஃபில் பண்ணணும் பாருங்கள். நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸ்லாம் எழுதணும், பிளாக்காக தான் எழுதணும். அடுத்து ஃபாதர் நேமு, மதர் நேம், ஹஸ்பண்ட் ஏதாவது ஒன்று 3ல். அடுத்து ஜெண்டர் எழுதிக்கிறணும். அடுத்து டேட் ஆஃப் பெர்த் எழுதிக்கிறணும். டேட் ஆஃப் பெர்த்து, ஏஜு, அதாவது என்ன காலம்னா டேட்டு, மந்த்து, இயர், அதுபடி. அப்புறம் எந்த கேட்டகரியில் வருவீங்க, எஸ்சி, எஸ்டியா, ஓபிசியா, அப்புறம் என்சிஎல்னு கொடுத்துருக்காங்க. என்சிஎல்லும் ஓபிசி கூட சேர்ந்தது தான். அப்புறம் பிடபிள்யூடியா, அதர்ஸா அப்படின்ட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன இருந்தாலும் நீங்கள் எழுதிடணும். நீங்கள் எம்இ முடிச்சாலும் சரி, எம்டெக் முடிச்சதாலும் எழுதிடணும் நீங்கள். அப்புறம் போஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, இதெல்லாம் நீங்கள் எழுதிடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் கம்பெனி நீங்கள் எழுதிடணும். அப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சிபிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அதாவது நவரத்னா கம்பெனிஸு, அதில் ஒர்க் பண்ணீங்களா, அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பிஎஸ்சி பப்ளிக் செக்டாரில் ஒர்க் பண்ணீங்களா, கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி ஹெல்டு ரெகுலர் பேசிஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸும் நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் ப்ரெசன்ட் அட்ரஸ் கம்யூனிகேஷனுக்காக எழுதிடணும். அப்புறம் பெர்மனெண்ட் அட்ரஸும் அடுத்த காலம்னு எழுதிடணும். 11ஆவது காலத்தில் காண்டாக்ட் மொபைல் நம்பரு, அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் காண்டாக்ட் நம்பரும் 2 எழுதிடணும். அடுத்து இமெயில் ஐடி எழுதணும். அடுத்து 13ஆவது காலத்தில் ஆதார் நம்பரு, பேன் நம்பர் ஏதாவது ஒன்று எழுதிக்கிறணும். அடுத்து 14 டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரெமிடேஷன், ஃபீஸ் பற்றி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் ரெமிடேஷன் பற்றி நீங்கள் எழுதிடணும். அடுத்ததாக மோடு,
ஆமாம், டேட்டு, பேங்கு, நீங்கள் எந்த பேங்க்கில் டிடி எடுத்துருக்கீங்க, என்ன மோடில் எடுத்துருக்கீங்க. ஆன்லைனில் கட்டிட்டீங்கன்னா ஆன்லைன் எழுதணும், டிடி எடுத்தீங்கன்னா டிடி நம்பர் எல்லாம் எழுதிட்டு நீங்கள் அதை இணைச்சிக்கிறணும். அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, எழுதிட வேண்டியதான். அடுத்த காலத்தில் அது 16ஆம் காலத்தில் நீங்கள் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எழுதிடணும். பெர்சன்டேஜ், மார்க்கு, இயர் ஆஃப் பாசிங்கு, நேம் ஆஃப் ஸ்கூலு, காலேஜு, அதாவது எதுலேருந்து எழுதுனா 10th எழுதணும். 10th 12th டிகிரி, யூஜி, பிஜி எழுதிடலாம். அப்புறம் அடுத்ததாக பர்டிகுலர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எழுதணும். எக்ஸ்பீரியன்ஸுக்கு தனியாக மார்க் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே நான் ஒன்று சொல்லி, எக்ஸ்பீரியன்ஸுக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க, இன்டர்வியூக்கு 15 மார்க்கு, மீதி 75 மார்க்கு உங்களுடைய மார்க்கை பார்த்து அவங்களா போட்டு எடுத்துக்குவாங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட்டை பார்த்து. அடுத்ததாக அவ்வளோதான். கீழே நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கையெழுத்து போட்டுருணும். ஃபார்மில் கையெழுத்து போட்டு நீங்கள் மறக்காமல் கையெழுத்து போட்டுரும். கையெழுத்து போட்டிங்கன்னா போடலன்னா மிஸ் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே. நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி நல்லா ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு கணக்கு செக் பண்ணிக்கோங்க. ஃபார்மை ஃபில் பண்ணதில் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் போட்டு நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. மற்றபடி எல்லாமே கரெக்டு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் வேலை கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். நன்றி.